நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் ஒடிசாவின் பத்ரக் பகுதியை சேர்ந்த சுசீலா பெஹ்ரா. நீண்ட காலமாக நான் கடுமையான சளி தொல்லையால் அவதிப்பட்டேன். இது இறுதியில் கடுமையான காது தொற்றாக மாறியது. சீழ் கலந்த நீர் என் காதுகளில் இருந்து தொடர்ந்து வெளியேறி தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தியது. அசாதாரண ஒலிகளையும் கேட்க ஆரம்பித்தேன். படிப்படியாக சரியான செவித்திறனை இழந்தேன். நான் காது கேளாதவளாக மாறிவிட்டதாக மக்கள் கூட குறிப்பிட்டனர். நான் ஒரு உள்ளூர் மருத்துவரை அணுகி மருந்துக்களை எடுத்துக்கொண்டேன். ஆனால் அது தற்காலிக நிவாரணம் தான் அளித்தது. வலி குறைந்து மீண்டும் திரும்பும். நான் ஒரு தொலைதூர கிராமத்தில் வசிப்பதால் ஒரு மருத்துவ நிபுணரை நாடும் வசதியில்லை. நான் முற்றிலும் உதவியற்றவளாக துயரத்தில் இருந்தேன். என் வாழ்க்கையில் அந்த கடினமான கட்டத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் சரணடைந்தேன். ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நான் சோமா நீரை குடிக்க ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் குணமடைய மனதார ஜபித்தேன். படிப்படியாக பிரச்சனை ஓரளவு குறைந்தது. பின்னர் புனித பிறந்த நாள் கொண்டாட்டங்களின் போது முழுமையாக குணமடைய முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணை மற்றும் அருளால் என் பிரார்த்தனை நிறைவேறின. மறுநாளே என் காதுகள் முழுமையாக குணமடைந்தன. நீர் மற்றும் சீழ் வெளியேற்றம் முற்றிலுமாக நின்றுவிட்டது. வலி மறைந்து விட்டது. என் செவிப்புலன் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது. என் வாழ்க்கையில் நிகழ்ந்த இந்த பெரிய அற்புதத்திற்கு என் நன்றிகளை தெரிவிக்க எனக்கு போதுமான வார்த்தைகளே இல்லை. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் நான் என்றென்றும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். அவருடைய கருணையும் குணப்படுத்தும் அருளும் என் துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றின. ஜெய் போலோ கருணாமய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் கி ஜெய்.